அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89ல் மட்டும்தான் திமுக வந்து இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. அதுக்கப்புறம் 91ல இருந்து 2016 வரைக்கும் ஒரு 6 தேர்தலில் வந்து திரு டி ஜெயக்குமார் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் 2021ல் இந்த தொகுதியில வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. வணக்கம். இப்ப தேர்தல் அரசியல்ல நம்ம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி. ஏன்னா 16 தொகுதி பார்த்திருந்தோம். 17வது தொகுதி, இதுவும் ஒரு ஸ்டார் வேட்பாளர் தொகுதி அப்படின்னே சொல்லலாம். அனைவருக்கும் பரிச்சயமான ராயபுரம் தொகுதி, அதுவும் டி ஜெயக்குமார் அவரை நம்ம யாருனாலையுமே மறக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வேட்பாளர் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். நகைச்சுவைக்கு நகைச்சுவை, கலை தத்துவம் கொண்டவர், அது இல்லாம ஒரு அரசியல் சிந்தனையில ஒரு நல்ல சிந்தனைக்கு உட்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமா வந்து மீடியால இருக்கிறவங்களோட எல்லாம் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவரை வச்சு ட்ரோல் பண்றதையும் பார்க்கலாம். சரி, இந்த தொகுதியில சரி வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருந்தது? இவ்வளவு ஒரு பரிச்சயமானவர் 2021 தொகுதியில ஒரு தோல்வி கதை அப்படின்னு இருந்ததையும் நம்ம பார்க்கலாம். ஆனா அதனால இது தொடர் தோல்வியா இருக்குமா? இது ஒரு திமுக கோட்டைன்னு நிறைய இடங்கள் நம்ம சென்னையில பார்த்திருப்போம். ஆனால் இது ஒரு அதிமுக கோட்டை அப்படின்னு தான் இந்த ராயபுரத்தை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் கால் பதிச்சு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறது இந்த தொகுதி. ஆனால் கடந்த முறை ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருந்தது. சரி, அந்த மாற்றம் தொடருமா? சரி, இது இனிமேல் திமுக வசம் இருக்குமா, இல்ல அதிமுக வசம் திரும்ப போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? சரி, விஜய் அவர்கள் வேற உதயமாய் கட்சி தொடங்கி இன்னைக்கு ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக இருந்து செங்கோட்டையனும் சத்யபாமா போன்றவங்க எல்லாம் மாறி போயிருக்கிறாங்க. நிறைய கட்சிகள் இருந்து இதர உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து மாறி போயிட்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு மாற்றம் நிகழுமா? சரி, நிறைய இளைஞர்களை கொண்ட இடம் அப்படின்னால நாம் தமிழர் கட்சி அங்க அதிகமா வீர் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குதா? சரி, இந்த மாதிரி கள ஆய்வுகள் எல்லாம் எடுத்து நமக்காக கொடுக்க இருக்கிறாரு திரு சத்யா அவர்கள். திரு சத்யா, நீங்க உங்களோட ஆய்வுகளை பகிர்ந்துக்கோங்க. 3 முனையில கூட்டணி நடந்தாலோ இல்ல 4 முனையில கூட்டணி நடந்தாலோ அந்த கூட்டணியில என்ன வெற்றி வாய்ப்புகள் யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் திரு தினேஷ். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து 16 தொகுதி வெற்றிகரமா பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம 17வது தொகுதி பார்க்கிறோம். இந்த தொகுதி பாத்தீங்கன்னா அதிமுகவோட பலம் அதிகமா இருக்கிற தொகுதியா தான் இந்த தொகுதியை பார்க்க முடியும். இதுல திரு தினேஷ் சொன்ன மாதிரி நட்சத்திர வேட்பாளர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க ஒரு பரிச்சயமான ஒரு ஆள் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் நடக்குதுன்னா அங்க போய் பேட் எடுத்துட்டு விளையாடுவாரு. அவர் இந்த வயசுலயும் ஆக்டிவா இருப்பாரு. அதே மாதிரி பாட்டு பாடுவார் ஸ்டேஜ் ஷோல. அதை ட்ரோல் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த வயதுல அவர் அதை பண்றதெல்லாம் ஒரு திறமையான விஷயம் தான். அதே மாதிரி இந்த தொகுதியில கடந்த முறை மட்டும் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தின்றவர் வந்து திமுக வேட்பாளரா அங்க போட்டிருந்தாங்க. கடந்த தேர்தலில் 2021ல திமுக 64,244 வாக்குகள் வாங்குறாங்க. 53.5% வந்து வாங்குறாங்க. இரண்டாவது இடத்துல திரு டி ஜெயக்குமார் அவர்கள் 36,645 வாக்குகள், 30.4%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல எஸ் குணசேகர் 8,166 வாக்குகள், 6.79 மக்கள் நீதி மையம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல பாத்தீங்கன்னா எஸ் கமலின்றவங்க 7,953 வாக்குகள், 6.61% வாங்குறாங்க. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இது அதிமுகவோட கோட்டையா இருந்த ஒரு தொகுதி தான். இப்பவும் அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை அந்த 2021ல எப்பவுமே நான் தொடர்ந்து சொல்ற மாதிரி ஒரு ஆளும் கட்சி இருக்கும்போது அதன் மீது எதிர்ப்பு அலைகள் வந்து வரும். அந்த கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு அலை அதிகமா இருந்த காரணம் ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா திமுக தொடர்ந்து 2 முறை தோல்வி அடைந்த தேர்தல். நீங்க பாத்தீங்கன்னா 2011லயும் ஆட்சி அது ரொம்ப படுதோல்வி அடைஞ்சாங்க. 2016லயும் தோல்விதான் அடைஞ்சாங்க. 21ல தான் கைப்பற்றினாங்க. அதை மக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 10 ஆண்டுகள் தோத்து இருக்கிறாங்கன்ற ஒரு அவங்க மேல இருக்கிற ஒரு அனுதாப அலையா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரு கலைஞர் வந்து மறைந்ததுக்கு அப்புறம் பாக்குற அடுத்த தேர்தல், இப்படி பல காரணங்கள்னால திமுக வசம் கொஞ்சம் அனுதாப அலையும் வாக்கு அலையும் அதிகமா வீசியது. அதிமுக பக்கம் செல்வி ஜெயலலிதா இல்லாத ஒரு குறையும் ஆளும் கட்சி மீது இருக்கிற ஒரு அதிருப்தியாக கூட இருக்கலாம் இந்த தோல்வி. அது தொடர்ந்து அந்த தோல்வி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுதான் கருத்து கணிப்பு சொல்லுது. ஏன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு 36,645 வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89ல மட்டும்தான் திமுக வந்து இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. அதுக்கப்புறம் 91ல இருந்து 2016 வரைக்கும் ஒரு 6 தேர்தலில் வந்து திரு டி ஜெயக்குமார் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் 2021ல இந்த தொகுதியில வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா,
3 முனை போட்டி 4 முனை போட்டி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது தான். அதுல 3 முனை போட்டின்றது பாத்தீங்கன்னா தாவேகா வந்து அதிமுகவோடு இணைந்து களம் கண்டால் அதற்கான வாய்ப்புகள் குறைவா இருந்தாலும் அந்த கருத்து கணிப்பையும் நம்ம வெளியிடுறோம். அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா உறுதியா அதிமுக தலைமையிலான கூட்டணி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ராயபுரம் தொகுதியில. இதே நீங்க 4 முனை போட்டியா பாத்தீங்கன்னா அப்பவும் இந்த தொகுதியை வந்து அதிமுக கைப்பிடிக்கும். ஏன்னா அதிமுக பலம் வாய்ந்த ஒரு தொகுதியா இருக்கிறதுனால தாவேகா கண்டிப்பா வாக்குகளை பிரிப்பாங்க. நாம் தமிழர் அவங்களுக்கான ஸ்டாண்டர்டான ஒரு வாக்குகளை வந்து எடுப்பாங்க. அவங்க தொடர்ந்து இப்போ 8% 9%, 10% கூட ஆக்கலாம். தாவேகாவும் ஓட்டுகளை வாங்குவாங்க. எங்க இருந்து எடுப்பாங்கன்னா கண்டிப்பா திராவிட கட்சிகள்ல இருந்து, அதிமுகல இருந்தும் வாக்குகளை பிரிப்பாங்க, திமுகல இருந்தும் வாக்குகளை பிரிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் அதிமுக பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இருக்கிறதுனால கண்டிப்பா திமுகவுக்கு இது பெரும் இழப்பா இருக்கும். எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா தாவேகா 4 முனையா நிக்கிறது அதிமுகவுக்கு பிரச்சனையா இருக்கும் போது இந்த தொகுதியில 4 முனை போட்டியா இருக்கிறது திமுகவுக்கு பிரச்சனையா இருக்கும். தாவேகாவோட வாக்கு பிரித்தல் அந்த சுட்சமத்துல பாத்தீங்கன்னா அதிமுக இந்த தொகுதியை எளிதில் கைப்பிடிக்கும்ன்றதுதான் கடந்த தேர்தல் முடிவுகளும் மக்களோட நிலைப்பாடும் அரசியல் ஆய்வுகளும் அதை அப்படிதான் சொல்லுது. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது தெரியும். அதே மாதிரி தேர்தல் கிட்ட நாம போக போக கூட்டணிகள் வந்து மாறலாம். காங்கிரஸ் தாவேகாவோட நிக்கலாம். அதே மாதிரி விசிகா போன்ற கட்சிகள், விசிகா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் வந்துட்டாலும் விசிகா வந்து தொடர்ந்து திமுக அணியில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி விசிகாவோட வாக்குகளையும் வந்து தாவேகா பெரும்பாலும் பிரிக்குதுன்றத வந்து லயோலா கருத்து கணிப்பு கூட கடந்த 2 நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழரோட வாக்குகளை வந்து தாவேகா பிரிக்கல, தாவேகா பிரிக்கிறது முழுக்க முழுக்க திமுகவோட அதிமுகவோட ஓட்டுகளை தான் பிரிக்கிறாங்க. அதுலயும் விசிகாவோட வாக்கு வங்கியை அவங்க வந்து உடைக்கிறாங்கன்ற மாதிரி தான் அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தொகுதியில 4 முனை போட்டியாக இருந்தாலும் 3 முனை போட்டியாக இருந்தாலும் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெல்வது உறுதி. அவர் நட்சத்திர வேட்பாளர் தான். அது இல்லாம அவர் மந்திரியாவும் இருந்திருக்கிறாரு, சபாநாயகராகவும் இருந்திருக்கிறாரு. அந்த தொகுதியில வந்து மிகவும் பரிச்சயமான ஆள். அவர் அதை எளிதில் வீழ்த்துறது கஷ்டம். கடந்த தேர்தலில் ஒரு இழப்பா தான் அவர் அதை பார்ப்பாரு. இந்த முறை அதை வந்து அந்த தொகுதியை வெற்றி வாய்ப்பு அவர் விடமாட்டாருன்றது உறுதியா தெரியுது. 4 முனை போட்டியாக இருந்தாலும் 3 முனை போட்டியாக இருந்தாலும் ராயபுரம் தொகுதி அதிமுக கைவசம் இருக்கும்ன்றது தான் கருத்து கணிப்பும் நம்மளுடைய முடிவுகளும் சொல்லுது. நன்றி திரு சத்யா அவர்கள். இப்ப சத்யா சொன்ன மாதிரி முடிவுகளோட பொருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது 4 முனைன்னு இல்ல 5 முனையா பிரிச்சிங்க அப்படின்னாலுமே திரு டி ஜெயக்குமார் அவர்கள் இந்த முறை வெற்றி வாகை சூடுவாரு அப்படிங்கறத தான் அந்த களம் நிலவரங்களும் சொல்லுது. அதற்காக அவர் கிரவுண்ட் ஒர்க்ல பல நாட்களா பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இன்னைக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். சரி, இந்த வெற்றி வாய்ப்பை இழப்பாரா அப்படின்னா அது நெருங்க அவங்க கொடுக்கிற தேர்தல் அறிக்கைகளை பொறுத்து, மக்கள்கிட்ட அந்த தேர்தல் அறிக்கைகள் சென்றடையுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த முடிவுகளும் அமையும். இப்பொழுதுக்கு இருக்கிற வாய்ப்புகளும் இனிமேல் அமைய போற நாட்களையும் வச்சு பார்க்கும்போது ஜெயக்குமார் அவர்களோட கை ஓங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு அரசியல் ஆய்வுல உங்களை சந்திக்கலாம். ஏன்னா தொடர்ந்து நாங்க அரசியல் சார்ந்த விஷயங்களை தொகுதி வாரியா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து முரண்பாடுகளோ இல்ல இது சரியான கருத்து அப்படின்னு நீங்க நினைச்சாலோ எங்களோட தொடர்புகளை நினைக்கும் போது நீங்க கமெண்ட்ல தாராளமா அந்த தொடர்புகளையும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.